அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மௌன அங்காரக விரதம் அப்படிங்கிற முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மௌனமாக இருக்கிறது தான் மௌன விரதம், பேசாமல் இருக்கிறது. அங்காரகன் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய்க்கிழமைகளில் நாம் இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். யாரெல்லாம் இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னா, செவ்வாய் தசாபுத்திகள் இருக்கக்கூடிய நபர்கள் இதை கடைபிடிக்கலாம். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம். அவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த விரத முறையை கடைபிடிக்கும் போது. இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் முடிந்தளவு 1 மணி நேரமாவது இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம். நல்லா என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தினம் முழுவதுமே கூட இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய தினம். செவ்வாய் பகவானின் அதிபதியாகவும் முருகப்பெருமான் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்காகவும் இந்த விரத முறையை கடைபிடிக்கும் போது இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்மளுடைய மனமும் உடலும் அமைதி பெறக்கூடிய ஒரு விரத முறை தான் இந்த விரத முறை. அதனால இந்த விரத முறையை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.